கடந்த 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி தான் முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்குனாரு. ஆனாலும் அதிமுக அப்படின்னு ஒன்று உருவாக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவு எப்போ ஏற்பட்டது அப்படின்னா அக்டோபர் 1ஆம் தேதி 1972ஆம் ஆண்டுங்க. அப்போ பார்த்தோம்னா திமுகவில் மதுரையில் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் எம்ஜிஆர் அவர்களுக்கான முக்கியத்துவத்தை குறைச்சி திரு முத்துவுக்கான முக்கியத்துவத்தை அதிகரித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்களுக்கான மன்றங்களுக்கு அனுமதி கொடுக்காம முத்துவுக்கான மன்றங்களுக்கு அதை மாத்தினாதான் நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு நெருக்கடி கொடுத்தாங்க. யார் முத்து அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்படி பல நெருக்கடிகள் வர அடுத்து கட்சியுடைய கணக்கு கேட்குறாரு. அக்டோபர் 10ஆம் தேதி நீக்கப்படுறாரு. அக்டோபர் 17ஆம் தேதி அதிமுக அப்படின்னு ஒன்று உருவாக்குனாரு. இன்றைக்கு 53 ஆண்டுகள் கடந்தாச்சு. கிட்டத்தட்ட 7 காலங்களை பார்த்துட்டாங்க எம்ஜிஆர் அவர்கள் தொட்டு இப்போ அதிமுகவுடைய தற்போதைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி வரை. சரி, அவர் இப்போ அதிமுகவை எப்படி வச்சிருக்காரு அப்படின்னா, அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தோம்னா ஏழை மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, அப்புறம் ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்தவர், இவை எல்லாமே ஒரு பாசிட்டிவாக அவரை பார்க்க வைக்குது. அதே நேரத்தில் நெகட்டிவ்னா அப்போ இருந்து முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் அவர் தொடங்கி திருமதி வி.கே. சசிகலா, திரு டிடிவி தினகரன், அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக திரு செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர், இப்படி அதிமுகக்குள்ளார ஏராளமான உட்கட்சி யுத்தங்கள். அப்புறம் இன்னொரு பக்கம் பாஜக டோட்டலாக லீடு எடுக்கிறாங்க. அவங்க அதிமுகவை விழுங்கி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்கே அதிமுக தான் தொகுதி பங்கீடு செய்யும், அதிமுக தான் இங்கே தலைமையாக இருந்தது இதற்கு முந்தைய தேர்தல்களில். ஆனால் இப்போ என்டிஏ கூட்டணி அப்படின்னு அந்த லீட் ரோலை பாஜக எடுத்துக்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அப்படின்னு நிரூபிக்கவே பெரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இது இல்லாமல் ஆட்சியில் பங்கு அப்படின்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாஜக. இங்கே எம்ஜிஆர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை எதிர்த்து அதிமுகவை உருவாக்குனாலும் கிட்டத்தட்ட இந்த 60 ஆண்டு கால களம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மாநில கட்சிகளுக்கு இடையே தான், 2 திராவிட கட்சிகளுக்கு இடையே தான். அந்த வகையில் இந்த மண் சார்ந்த அந்த பண்பாட்டை, இந்த அரசியலை பக்காவாக பாதுகாத்து வந்த கட்சியாக அதிமுகவும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு திராவிட கட்சி வெர்சஸ் தேசிய கட்சின்னு நிலை மாறிடுமோ அப்படின்னு ராராக்களுக்கும் ஒரு அச்சம் நிலவி கொண்டிருக்கு. இவை எல்லாமே சரி செய்ய வேண்டும். சூறாவளி பயணத்தின் மூலமாக தன்னுடைய தலைமையும் ஆட்சி மாற்றத்தையும் உறுதிப்படுத்த வேண்டிய கடமையும் எடப்பாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள்.